ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு லாங் ஃப்ராக். அதாவது இப்போ நிறைய பேர் வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிறது வந்து லாங் ஃப்ராக் தான். ஏன்னா ரொம்ப பேர் வந்து அதை வந்து ஒரு சாரியில இருந்து ஒரு லாங் ஃப்ராக்காக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஆசைப்படுறாங்க. ஏன்னா சாரியாக வேர் பண்ணுறதை விட லாங் கவுன், லாங் ஃப்ராக் அந்த மாதிரி போடுறது தான் இப்போ அதிகமாக இருக்குது. அப்போ ஒரு சில நம்ம யூஸ் பண்ணாத சாரீஸ், ரொம்ப நாள் கட்டாமல் வச்சுருக்க சாரீஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதை வந்து ஒரு லாங் கவுனாக நம்ம வீட்டில் உள்ள பிள்ளைங்களுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அவங்க அதை வந்து ரெகுலராக வேர் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி ட்ரெண்டிங் தான் இப்போ வந்து போயிட்டுருக்கு. ஏன்னா நம்ம நிறைய சாரீஸ் வந்து மறுபடியும் ட்ரெண்டிங் வர வர எடுத்துகிட்டே இருப்போம். அப்போ அந்த ஓல்டு சாரீஸ் எல்லாமே நமக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அந்த மாதிரி இருக்கும்போது எந்த மாதிரி சாரீஸாக இருந்தாலும் அதுக்காக ஒரு டிசைன் நம்ம சூஸ் பண்ணி அந்த மெத்தடில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ அதே மாதிரி ஒரு சாரியை வந்து நம்ம ஒரு லாங் கவுனாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அதுக்கு என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் தேவை அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். அதே மாதிரி ட்ரெடிஷ்னலாக போடணும் அப்படின்னா உங்களுக்கு நம்ம ஓரளவுக்கு பார்டர் வச்ச மாதிரி சில்க் சாரீ, சில்க் காட்டன் சாரீ அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே ஃபங்க்ஷன் வேர் மாதிரி கூட நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பட்டு சாரீஸ் மாதிரி பெரிய பார்டர் இருக்கிறத பர்ச்சேஸ் பண்ணி அதை வந்து வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கு அழகாக ட்ரெஸ் மாதிரி ஸ்டிச் பண்ணி போட்டு அழகு பார்க்குறாங்க. இப்போ அந்த மாதிரி ட்ரெண்டிங் போயிட்டு இருக்கும்போது நம்ம நிறைய வீடியோஸ் இதில் போட்டிருந்தாலுமே இப்போ புதுசாக வந்திருக்க சப்ஸ்கிரைபருக்காக நீங்கள் கேட்டுக்கிட்டதுக்காக இதுக்கு அளவு எப்படி எடுக்கிறோம், அதை வந்து நம்ம எப்படி ஒரு ட்ரெஸ்ஸாக கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் தேவை அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். அதே மாதிரி இதுக்கு உங்களுக்கு மேல் போர்ஷனுக்கு மட்டும், ஏன்னா கீழே வர போர்ஷனுக்கு வந்து நம்ம பேட்டர்ன் வந்து போட முடியாது. அப்போ மேலே வர போர்ஷனுக்கு உங்களுக்கு என்ன டிசைனில் வேணும்னாலும் நம்ம பேட்டர்ன் நமக்கு வந்து கேட்டிங்க அப்படின்னா நம்ம போட்டு கொடுக்குறோம். அதே மாதிரி நம்ம ப்ளவுஸ் பேட்டர்ன்ஸுமே நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு மூவ் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி நீங்கள் இன்னும் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். யார் யாருக்கெல்லாம் பேட்டர்ன் வேணுமோ அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து என்ன மெஷர்மெண்ட்ஸோ அதை ப்ராப்பராக எடுத்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி பேட்டர்ன் வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. அந்த பேட்டர்னுமே வந்து நீங்கள் வேறு எந்த ஒரு மெஷர்மெண்ட்ஸையும் ஆட் பண்ணவோ மைனஸ் பண்ணவோ தேவையில்லை. அதை அப்படியே வச்சு நீங்கள் ட்ராப் பண்ணி கட்டிங் போட்டுக்கலாம். நெக்கு முதல் கொண்டு அதில் இருக்குது. சப்போஸ் நெக்கு சேஞ்ச் பண்ணணுன்னா மட்டும் அதே ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே உங்களுக்கு என்ன நெக்கு வேணுமோ அதை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். ஸ்லீவ் வந்து ப்ளஸ் பண்ணிக்கலாம் அல்லது மைனஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியும் நம்ம வச்சுக்கலாம். அதே மாதிரி இறக்கமும் அதிகமாக வேணும்னாலும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் என்ன மெஷர்மெண்ட்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த மெஷர்மெண்ட்டுக்கு அப்படியே வச்சு கட் பண்ணி போடுற மாதிரி தான் நம்ம பேட்டர்ன் எல்லாமே இருக்கும். அதில் வந்து நீங்கள் எக்ஸஸாக எந்த மெஷர்மெண்ட்ஸோ ஈஸ் அலவன்ஸோ சீம் அலவன்ஸோ எதுவுமே நீங்கள் சேர்த்த தேவையில்லை. ஏன்னா இது பர்சனல் யூஸுக்காக, இப்போ நம்ம ஓன் மெஷர்மெண்ட்ஸுக்காக நம்ம போடுற பேட்டர்ன். அப்படி இருக்கும்போது அவங்கவுங்க மெஷர்மெண்ட்ஸ்க்கு அது அப்படியே இருக்கும். நீங்கள் அதே மாதிரி போட்டு நீங்கள் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி என் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறைய கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸ் எல்லாமே நீங்கள் கமெண்ட்ஸில் போட்டிங்க அப்படின்னா தான் என்னால் ரிப்ளை பண்ண முடியும். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா டெய்லரிங் அப்படிங்கிறது வந்து நம்ம யூடியூப்பில் எவ்வளவோ விஷயங்கள் வந்து நம்ம பார்த்துட்டே இருக்கோம். அப்போ ஒவ்வொன்றுமே நமக்கு வந்து நம்மளுடைய அதில் உள்ள எக்ஸ்பீரியன்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த மாதிரி எல்லாருக்குமே யூஸ் ஆகிற வகையில் தான் இந்த டெய்லரிங் டிப்ஸ் எல்லாமே இருக்கும். அதனால் நீங்கள் நிறையா பேருக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே ஷேர் பண்ணி விடுங்க. இப்போது ஒரு லாங் கவுன் அப்படின்னா இதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் தேவை அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். எப்போவுமே டோட்டல் லென்த் அப்படிங்கிறது ஒரு இதுக்கு வந்து நமக்கு தேவை. அதாவது நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய கவுன், லாங் ஃப்ராக் இது வந்து எப்படி வேணாலும் நம்ம வைக்கலாம். நீ வரைக்கும் வைக்கலாம், அல்லது நீக்கு கீழே 3/4 மாதிரி வைக்கலாம், ஃபுல் லென்த் வைக்கலாம், அந்த மாதிரி இல்லை ஆங்கிள் வரைக்கும் வைக்கலாம். இப்படி எந்த லென்த் வேணும்னாலும் நம்ம எடுக்கலாம். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஃபுல் லென்த் அப்படிங்கும்போது ஷோல்டர்னுடைய ஹை பாயிண்ட் அதில் வச்சு கீழே ஃபுல் லென்த்து ஃப்ளோர் வரைக்குமே எவ்வளோ வருதோ அது வந்து உங்களுக்கு ஃபுல் லென்த்து. அந்த லென்த்தை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த டேப் அப்படியே இருக்கவே உங்களுக்கு இந்த ஸ்கர்ட் போர்ஷன் தனியாகவும் பாடி போர்ஷன் தனியாகவும் தான் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எந்த இடத்துல ஒரு சிலர் வந்து பஸ்ட்டை ஒட்டியே இங்கிருந்தே எனக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணணும், கீழே வந்து அந்த ஃப்ளீட்ஸு ஸ்டார்ட் பண்ணும்பாங்க. ஒரு சிலர் வந்து அங்கேருந்தே வச்சா வயிறு வந்து இதாக தெரியுது, அதனால் இன்னும் கொஞ்சம் இறக்கி இருந்தால் போதும் அப்படிம்பாங்க. அது எந்த அளவில் அவங்களுக்கு பிடிக்குதோ, அல்லது இப்போ ஒரு கவுனை நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு
ஒரு ஃபோட்டோவோ இல்லை ஒரு இமேஜோ எடுத்து வச்சுட்டு அதில் இருக்க மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதில் இந்த டாப் போர்ஷன் எது வரைக்கும் இருந்து பாருங்கள். மேக்ஸிமம் நம்ம வந்து ஒரு 15 வச்சோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது ஃபஸ்ட்டு டோட்டல் லென்த் எடுத்துக்கோங்க. அந்த டோட்டல் லென்த்தில் உங்களுக்கு மேல் போர்ஷனை பிரிக்கிறோம். அப்போ 15 இன்ச்சு வரும். அந்த 15 இன்ச்சில் நீங்கள் ரவுண்ட் எடுத்துக்கணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃபுல் லென்த்து நான் மெஷர் பண்ணியிருக்கேன் ஷோல்டர் பாயிண்ட்லேருந்து. அதில் இருந்து உங்களுக்கு இந்த ஸ்கர்ட் போர்ஷன் எங்கே ஸ்டார்ட் பண்ணணுமோ அங்கே வந்து நீங்கள் டேப் மெஷர் பண்ணிக்கோங்க. அப்போ 15 இன்ச்சு வருது. அந்த இடத்துல நீங்கள் ரவுண்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த உயரமும் இந்த ரவுண்டும் ஒரே இடத்துல மேட்ச் ஆகும்போது தான் அந்த ஃப்ளீட்ஸ் வந்து கரெக்டாக நம்ம வைக்க முடியும். இப்போ இதில் 29 இன்ச்சு வருது. இப்போது டோட்டல் லென்த் எடுத்தாச்சு. அதை ரெண்டாக டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா மேல் போர்ஷனாகவும் கீழ் பகுதியாகவும் நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம். அப்போ மேல் போர்ஷனுக்கு 15 இன்ச் எடுத்துக்கிறோம். அப்போ அந்த 15 டோட்டலில் 15 போயிடுச்சுன்னா மீதி எவ்வளோ வருதோ அதுதான் நம்ம வந்து ஸ்கர்ட்டுக்கு அளவு வைக்கிறோம். அது கூட நம்ம வந்து பார்டர் இருந்தால் அப்படியே விட்டுறலாம். மேலே மட்டும் 1/2 இன்ச்சு சேர்த்துனா போதும். அப்படி இல்லை கீழேயும் ஃபோல்டு பண்ணுற மாதிரி வருது அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு ஃபோல்டு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு துணியை வந்து நீங்கள் எக்ஸஸாக விட்டால் போதும். மேக்ஸிமம் பார்டர் வருது, கரைப்பகுதியாக வருது அப்படிங்கும்போது நம்ம ஃபோல்டு பண்ண தேவையில்லை. இங்கே மட்டும் 1/2 இன்ச்சு எக்ஸஸாக வச்சிங்கன்னா போதும். ஒரு ஆவரேஜாக ஒரு 14 இன்ச்சஸ் வருது, 40 இன்ச்சஸ் வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மேலே ஒரு 1/2 இன்ச்சு நம்ம ஸ்டிச்சிங்காக மட்டும் விட்டால் போதும். மீதி வர லென்த்தை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இன்னும் 1 இன்ச்சு சேர்த்து இருந்தால் பரவாயில்ல, ஏன்னா தைக்கும்போது கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்டு இல்லை ஏதாவது கட் பண்ணுறோம் அப்படின்னா மேலே போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா அது உங்கள் விருப்பம் போல் நீங்கள் 1/2 இன்ச்சோ 1 இன்ச்சோ நீங்கள் அதில் சேர்த்து வச்சுக்கலாம். ஆனால் இங்கே நம்ம எடுக்கிற அளவு பார்த்தீங்கன்னா 15. இந்த 15 கூட 1 இன்ச்சு நம்ம சேர்த்துவோம். ஏன்னா இங்கே ஷோல்டர்கிட்டையும் இங்கே ஸ்டிச்சிங்காகையும் 1 இன்ச்சு சேர்த்துவோம். அப்போ இந்த போர்ஷனோட அளவு வந்து நம்ம கட் பண்ணும்போது 16 இன்ச்சு வச்சு கட் பண்ணணும். இப்போ வெயிஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 29 வருது அப்படின்னா 29 டைட் ஃபிட்டிங்காக இருக்கும். சரிங்களா? அப்போது கொஞ்சம் லூஸாக நமக்கு வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஃப்ரீயாக நம்ம தலைவலியாக போட்டுக்கிறோம், ஓப்பன் எதுவும் நான் வைக்கல அப்படின்னா உங்களுக்கு ஒரு 29 அப்படிங்கிறதுல ஒரு 2 இன்ச்சு நம்ம சேர்த்திக்கலாம். சரிங்களா? 2 இன்ச்சு சேர்த்தும் போது 32 வருது. அதுக்கப்புறம் நம்ம டாட்டுக்காக அளவு சேர்த்துவோம். சப்போஸ் அப்படி இல்லை நம்ம வந்து சுடிதாருக்கு எப்படி எடுக்கிறோமோ செஸ்ட் ரவுண்டு 4 இன்ச்சஸ் ஆட் பண்ணுறோம். வெயிஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் ஃப்ரீயாக போடணும் அப்படின்னா 4 இன்ச்சு நம்ம ஆட் பண்ணுவோம். அந்த 4 இன்ச்சு வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போது உங்களுக்கு டாட்டுக்கு நீங்கள் சேர்த்து வேணும்னா விட்டுக்கலாம். இல்லாட்டினா அந்த 4 இன்ச்லேயே நீங்கள் மைல்டாக டாட் பிடிச்சிங்கன்னா போதும். நமக்கு பொறுத்த வரைக்கும் இந்த ஷோல்டர்கிட்ட உள்ளே வந்து ஃப்ரீயாக போகணும். இல்லை நான் ஓப்பன் வைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் இதை டைட் ஃபிட்டிங்காக கூட எடுத்துக்கலாம். டோட்டலாக டாட்டுக்கு 1 இன்ச்சும் எக்ஸஸாக ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரு 3 இன்ச்சு மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா போதும். இந்த போர்ஷன் வந்து உங்களுக்கு டைட்டாக இருக்கும். ஆனால் அது எல்லாத்துக்குமே அது பொருந்துமா அப்படின்னா பொருந்தாது. ஏன்னா நிறைய பேருக்கு வயிறு இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நம்ம ஜஸ்ட் 3 இன்ச்சஸ் 2 இன்ச்சஸ் மட்டும் ஆட் பண்ணோம் அப்படின்னா போடும்போது டைட்டாக இருக்கும். போட்டதுக்கு அப்புறமும் அவங்களுக்கு அது வந்து ரொம்பவே ஒரு மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் லூஸாக தைச்சிட்டு கூட பேக் சைடில் வந்து தின் நாட்டு வச்சுக்கலாம். உங்களுடைய ஃபிட்டிங்க்கு தகுந்த மாதிரி அதை வந்து நீங்கள் டைட் பண்ணிக்கலாம். அப்போது பொதுவாக ஓவரால் நம்ம வைக்க வேண்டிய மெஷர்மெண்ட்ஸ் வந்து 4 இன்ச்சஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. செஸ்ட்டுக்கு 4 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. வெயிஸ்ட்டுக்கும் 4 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த 4 இன்ச்சுக்கு ஃப்ரண்ட்டு பேக்கு நீங்கள் டாட் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மெஷர் பண்ணி பார்க்கும்போது எவ்வளோ ரவுண்டு வருதோ அந்த அளவுக்கு கீழே வந்து ஃப்ளீட்ஸ் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து மேலே இருக்க போர்ஷன் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கீழே அது எவ்வளோ சுற்றளவு இருக்கோ அந்த அளவுக்கு கீழ் போர்ஷனை நீங்கள் ஃப்ளீட்ஸ் என்ன ஃப்ளீட்ஸ் வேணால் வைக்கலாம். பாக்ஸ் ஃப்ளீட் வைக்கலாம், 1 இன்ச்சு ஃப்ளீட் வைக்கலாம், இல்லை குட்டி குட்டியாக துணியை பொறுத்து தான். நிறையா இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து 1 சைடு ஃப்ளீட்டாக வச்சா தான் எல்லாத்தையுமே அதை இன்சர்ட் பண்ணி கவர் பண்ண முடியும். குட்டி குட்டியாக துணி கம்மியாக இருந்துச்சுன்னா குட்டி குட்டியாக ஃப்ளீட்ஸு ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற கிளாத்தாக இருந்தால் தான் குட்டி குட்டி ஃப்ளீட்ஸ் வைக்க முடியும். அதுவுமே உங்களுக்கு நீட்டாக தான் இருக்கும். இல்லை 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு பாக்ஸ் ஃப்ளீட் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அளவு தான் நம்ம வைக்க முடியும். ரொம்ப அதிகமாக துணி இருந்தாலும் உள்ளே இன்சர்ட் பண்ண முடியாது. பாக்ஸ் ஃப்ளீட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு தான் நம்ம வைக்க முடியும். அப்போது அதை டிவைட் பண்ணிவிட்டு இருக்கிற கிளாத்துக்கு தகுந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் வச்சு நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃப்ரண்ட் போர்ஷன் எடுத்தாச்சு. சுற்றளவுக்கு என்ன சேர்த்தணும்னு சொல்லிட்டேன். செஸ்ட் ரவுண்டு அதே மாதிரி தான் நம்ம எடுக்கணும். 36 வருது. அப்போது நீங்கள் 4 இன்ச் ஆட் பண்ணி 40 வச்சுக்கோங்க. 40யை வந்து 10 + 1 இன்ச் வச்சிங்கன்னா போதும். சைடில் வந்து 1.5 வைக்கணும்னு இல்லை.
அந்த மாதிரி வச்சுக்கோங்க. 36 வருது. மிடில் செஸ்ட் பிரின்சஸ் கட் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருந்தால் மிடில் செஸ்ட் பார்த்துக்கோங்க. 36 வருது. அப்போ நீங்கள் பிரின்சஸ் கட் கொடுக்கறதுக்கு கொடுத்துக்கலாம். சப்போஸ் பிரின்சஸ் கட் நான் கொடுக்கல, நான் நார்மலான இதுதான் கொடுக்குறேன், ஆனால் கப் ஷேப் வந்து டைட்டாக ப்ரெஸ் ஆன மாதிரி வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் ஃப்ரண்ட் டாட்டுக்கு வந்து கொஞ்சம் சேர்த்திக்கணும். அதாவது கப் ஷேப் வந்து செஸ்ட் ரவுண்டை விட அதிகமாக இருக்குது. இப்போ இதில் 35 36 வருது. இது நார்மல் தான். நார்மலாக நீங்கள் எப்பவும் போல் வச்சா போதும். இதுவே ஒரு 38 வருது அப்படிங்கும்போது இதே 36 இங்கே வச்சு இங்கே மைல்டு டாட் பிடிச்சிங்கன்னா கப் ஷேப் வந்து ரொம்ப ப்ரெஸ் ஆகும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃப்ரண்ட்டில் பிடிக்கிற டாட்டை வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஒரு 1 இன்ச்சுக்கு கிளாத்தை விட்டு டாட் பிடிக்கணும். அப்போ இங்கே எவ்வளோ கிளாத் சேர்த்துறீங்களோ அதை வந்து சுற்றளவுக்கு உங்களுக்கு ரெடியாக ஃபுல்லாக எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 29 அப்படிங்கிறது நம்ம இந்த அளவு எடுத்திருக்கோம். 33 வரணும். 33னா 4 இன்ச்சு ஆட் பண்ணியிருக்கோம். அப்போ 33 வந்தால் தான் நம்ம ஃப்ரீயாக வேர் பண்ணி இது பண்ணணும். ஏன்னா மேக்ஸிமம் பேக்குக்கு வந்து ஓப்பன் வேணுங்கிறது இல்லை. சப்போஸ் வைக்கிறீங்க அப்படின்னாலும் அது உங்கள் விருப்பம் தான். ஜிப்பு வைக்கலாம், ஹூக் வைக்கலாம், எப்படி வேணால் வச்சுக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் இந்த டாட்டை வந்து கொஞ்சம் சேர்த்து பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு கப் ஷேப்புக்கு தேவையான ஸ்பேஸ் கிடச்சிரும். அப்போ அந்த மாதிரி வரும்போது கப் ஷேப்பை நீங்கள் கவனிச்சுக்கோங்க. இல்லை பிரின்சஸ் கட் போட்டுக்கோங்க. பிரின்சஸ் கட் போடும்போது ப்ளவுஸ் அளவுக்கு இதுக்கு இது பண்ணணுமா அப்படிங்கிறது கிடையாது. லைட்டாக ஒரு கர்வ் போட்டு இந்த இடத்துல 1 இன்ச்சு வர்ற மாதிரி ஒரு ஷேப் நீங்கள் கொடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். இந்த டாட்டுமே பிடிக்க தேவையில்லை. ஏன்னா கவுன் அப்படிங்கும்போது இங்கே டாட் பிடிச்சோம் அப்படின்னா அது அவ்வளோ நீட்டாக இருக்காது. அதனால் நீங்கள் இந்த கப் ஷேப் இந்த ஷேப் மட்டும் கரெக்டாக கொடுத்துருங்க. இது எந்த லென்த் வருதோ அது. இந்த அண்டர் பஸ்ட் கிட்ட மட்டும் லைட்டாக இப்படி பெண்ட் பண்ணி அந்த 1 இன்ச்சுக்கு ஷேப் கொடுத்துக்கோங்க. அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். செஸ்ட் ரவுண்டுக்கு 4 இன்ச்சஸ், வெயிஸ்ட் ரவுண்டுக்கு 4 இன்ச்சஸ். மிடில் செஸ்ட் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கிளாத் விட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம ஷோல்டர் பாயிண்ட் எப்படி எடுக்கணும்னா ரைட் டு லெஃப்ட் அல்லது எப்படி வச்சாலும் 2 சைடும் இந்த போன் தான் நமக்கு அளவு. போன் பார்த்தீங்கன்னா 15 இன்ச்சு வருது. ஸ்ட்ரைட்டாக எடுக்கும்போது 15 இன்ச்சு வருது. அதே மாதிரி பேக் நெக்கு டீப்பாக வேணும்னா எவ்வளோ வேணுமோ அந்த அளவு எடுத்துக்கோங்க. கம்மியாக வேணும்னா போட் நெக் மாதிரி வேணும்னாலும் இங்கேருந்து எந்த அளவு 2, 3, 4, 5 இப்படி எந்த அளவு வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். பேக் லென்த்து ஆல்ரெடி நம்ம 15 வச்சாச்சு. 15 + 1 அது எதுக்காக அப்படின்னா மேலே ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்காகவும் கீழே ஸ்கர்ட் போர்ஷன் ஜாயின் பண்ணுறதுக்காகவும் நம்ம விட்டுருக்கோம். அப்போ உங்களுக்கு ரெடியாக நீங்கள் மெஷர் பண்ணி ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்க்கும்போது 15 இன்ச் இதில் வரணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த போர்ஷன் வந்து கரெக்டாக வரும். இப்போ ஷோல்டர் பார்த்தாச்சு. பேக் லென்த்து ஃப்ரண்ட் லென்த்து எல்லாமே ஒன்று தான். அதுக்கப்புறம் நமக்கு பேக் நெக்கும் பார்த்தாச்சு. இப்போ ஃப்ரண்ட் நெக் எவ்வளோ வேணும், ஷோல்டர் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறதெல்லாம் டிசைட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் பார்த்தீங்க அப்படின்னா போட் நெக்னா 3 இன்ச்சு போதும். டீப் நெக் அப்படின்னா ஒரு 6, 6.5. டீப்பாக வரணும்னா ஒரு 6, 6.5 அந்த மாதிரி வச்சுக்கலாம். இதுக்கு மிடில் எந்த அளவு வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். வி நெக் வைக்கிறோன்னா கொஞ்சம் 7 வரைக்குமே கூட நம்ம வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஆர்ம் ஹோல் அப்படிங்கும்போதும் சேம் அதே மாதிரி தான். இந்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா 16 இன்ச்சு, 15.5, 16 இன்ச்சு வரும். அதை வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க. எந்த பாயிண்டில் ஷோல்டர் அளவு எடுத்தீங்களோ அதே பாயிண்டில் தான் நீங்கள் ஆர்ம் ஹோல் ரவுண்டும் எடுக்கணும். ஸ்லீவ்னோட லென்த்து இங்கே ஷோல்டர் எங்கே முடிச்சிங்களோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ ஸ்லீவ் லென்த் வேணுமோ அந்த ஸ்லீவ் லென்த்தும் அது எங்கே முடியுதோ அந்த இடத்துல ஸ்லீவ் ரவுண்டும் நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம டோட்டலாக ஃபஸ்ட்லேருந்து பார்க்கும்போது ஃபஸ்ட்டு லென்த் எடுத்துக்கிட்டோம், ஃபுல் லென்த்து. அதில் நமக்கு 2ஆக டிவைட் பண்ணுறோம். மேல் போர்ஷன் தனி, கீழ் போர்ஷன் தனி. அப்போ மேல் போர்ஷனுக்கு எவ்வளோ வேணும்னா 15 இன்ச்சு வருது. அந்த 15 தனியாக பிரிச்சுக்கிறோம். மீதி வர்ற அளவுகளை தனியாக. இப்போ 50 இன்ச்சு எடுக்கிறோம், 15 இன்ச்சு போயிருச்சு அப்படின்னா மீதி 35 இன்ச்சு வந்து கீழே ஸ்கர்ட்டுக்கும், மேலே 15 இன்ச்சு வந்து நமக்கு பாடி போர்ஷனுக்கும் நமக்கு வரும். அது கூட நம்ம சீம் அலவன்ஸ் சேர்த்துறோம். 15 + 1. கீழே அதே மாதிரி பார்டர் வருதா ஃபோல்டிங் வருதாங்கிறத டிசைட் பண்ணிவிட்டு மேலே மட்டும் 1/2 இன்ச்சு சேர்த்திக்கோங்க. நமக்கு இப்போ டோட்டல் லென்த்து 50 + 1 சேர்த்தி வரலாம். அதுக்கு மேலே நமக்கு வந்துச்சு அப்படின்னா ரொம்ப தர உரையிற மாதிரி இருக்கும். அடுத்தது செஸ்ட் ரவுண்டு, அதுக்கு 4 இன்ச்சு. வெயிஸ்ட் ரவுண்டுக்கும் அதே மாதிரி 4 இன்ச்சு. டாட் பொறுத்த வரைக்கும் கப் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. கப் ஷேப் அதிகமாக இருக்குது அப்படின்னா டாட் பெருசாக பிடிச்சிக்கோங்க. அப்படி இல்லாட்டினா பிரின்சஸ் கட் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஷோல்டர் ரைட் டு லெஃப்ட் எடுத்துக்கோங்க. ஆர்ம் ஹோல் ரவுண்டு அதே மாதிரி ஸ்லீவ்னுடைய லென்த்து, ஸ்லீவ்னுடைய ரவுண்டு, அப்புறம் ஃப்ரண்ட் நெக்கு, பேக் நெக்கு. இவ்வளோதான் நம்ம வந்து ஒரு லாங் கவுனுக்கு நம்ம எடுக்கக்கூடிய அளவுகள். இந்த அளவுகள் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா
நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி இதனுடைய கண்டினியூஸாக நம்ம ஒரு மெஷர்மெண்ட்ஸை வச்சு அதை எப்படி ஒரு சாரியை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத தொடர்ந்து வர வீடியோக்களை நம்ம பார்க்கலாம். எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ வீவர்ஸ். நம்ம வந்து ட்ரினிட்டி ஸ்டுடியோ ஈரோடு நம்ம யூடியூப் சேனலில் உங்களுக்கு இப்போ வந்து பேட்டர்ன்ஸ் வந்து அவைலபிள். உங்களுடைய மெஷர்மெண்ட்ஸ் எதுவோ அதை வந்து ப்ராப்பராக என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் நாங்கள் கேட்குறோமோ அதையெல்லாம் நீங்கள் எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ப்ளவுஸ் பேட்டர்ன் வந்து பர்ஃபெக்டாக போட்டு நாங்கள் சென்ட் பண்ணுவோம். அதாவது உங்களுடைய என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் தேவை அப்படிங்கிறத நான் மறுபடியும் சொல்கிறேன். ஏன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி நீங்கள் வாங்கினாலுமே ஒரு சில மெஷர்மெண்ட்ஸை வந்து நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடுறீங்க. மறுபடியும் காண்டாக்ட் பண்ணி தான் அதை கேட்டுக்கிறதா இருக்குது. அதனால் என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் முதல்ல தேவை அப்படின்னா, ஒரு ப்ளவுஸுக்கு நம்ம எப்படி மெஷர்மெண்ட்ஸ் நான் எடுக்கிறதுக்கு வீடியோஸ் போட்டிருக்கேனோ அந்த மெத்தட்லேயே நீங்கள் மெஷர்மெண்ட்ஸ் எடுத்தால் போதும். அதாவது ஃபஸ்ட்டு செஸ்ட் ரவுண்டு, அடுத்தது மிடில் செஸ்ட்டு, அடுத்தது வெயிஸ்ட் ரவுண்டு. அதாவது மார்பு சுற்றளவு, நடுமார்பு சுற்றளவு, இடுப்பு சுற்றளவு. அந்த இடுப்பு சுற்றளவு எங்கே எடுக்கணும் அப்படின்னா, ஒரு ப்ளவுஸினுடைய உயரம், அதாவது பாடி லென்த் எது வரைக்கும் நீங்கள் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல வெயிஸ்ட் ரவுண்டு இடுப்பு சுற்றளவு எடுங்க. அந்த ப்ளவுஸினுடைய உயரம் எவ்வளவோ அந்த இடத்துல. அதுக்கப்புறம் ஷோல்டர் வந்து ப்ராப்பராக ரைட் டு லெஃப்ட்டு உங்களுக்கு எந்த இடத்துல இந்த ப்ளவுஸ் வந்து ஃபிட் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, ரொம்ப இறங்கிடக்கூடாது, ரொம்பவும் மேலே போயிடக்கூடாது. கரெக்டாக இந்த போன், அதாவது இந்த இடத்துல இப்படி கை வச்சிங்க அப்படின்னா இந்த கட்டில் இருந்து இப்படி வர்ற இடம் தான் நமக்கு வந்து அந்த போன். அந்த இடத்துல வந்து நீங்கள் ஷோல்டர் ரைட் டு லெஃப்ட் ஷோல்டர் மெஷர்மெண்ட் எடுங்க. அதே மாதிரி அதே பாயிண்ட்லேயே ஆம்ஹோல் ரவுண்டும் நார்மலாக எப்பவும் போல் எடுங்க. அதே பாயிண்டில் வச்சு ஸ்லீவ் லென்த்து, ஸ்லீவ் ரவுண்டு, அதே மாதிரி ஃப்ரண்ட் நெக்கு, பேக் நெக்கு, இந்த அளவுகள் மட்டும்தான் நான் கேட்குறேன். இந்த மெஷர்மெண்ட்ஸு கடைசியாக ஃபைனலாக உங்களுக்கு இந்த ஷோல்டர்னுடைய வைடு திக்னஸ் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறது. ஏன்னா அதை வச்சு தான் நமக்கு நெக்கு வந்து ப்ராடாக வரும். இந்த மெஷர்மெண்ட்ஸில் நீங்கள் ஏதாவது மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சேஞ்சஸ் அதில் பண்ணுற மாதிரி வரும். ஏன்னா அப்போ தான் வந்து அந்த பேட்டர்ன் வந்து உங்களுக்கு கரெக்டாக, ஏன்னா நெக்கினுடைய டீப் வச்சு தான் நம்ம ஷோல்டர் கால்குலேட் பண்ணி தான் நம்ம கட்டிங் போடுறோம். அந்த மாதிரி இருக்கும்போது நான் கேட்குற இந்த மெஷர்மெண்ட்ஸை மட்டும் நீங்கள் கரெக்டாக மார்பு சுற்றளவு, நடுமார்பு சுற்றளவு, இடுப்பு சுற்றளவு, ப்ளவுஸினுடைய உயரம், ஷோல்டர், முன்கழுத்து, பின்கழுத்து, கையினுடைய நீளம், ஆம்ஹோல் ரவுண்டு, கையினுடைய சுற்றளவு, இந்த அளவுகளை நீங்கள் ப்ராப்பராக எடுத்து நீங்கள் சென்ட் பண்ணிக்கோங்க. இப்போ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அதில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய பேட்டர்னை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். நிறைய பேருக்கு ஒரு நம்ம எவ்வளோதான் கட்டிங் போட்டாலும் அது ப்ராப்பராக இருக்குமா அப்படிங்கிற டவுட் இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இது ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஒரு பேட்டர்ன் அப்படி இல்லை அப்படின்னா ரொம்ப ஒரு சிலருக்கு மட்டும் ப்ராப்பராக வரல அப்படின்னாலும் அந்த மாதிரி அளவுகளுக்கு நீங்கள் வந்து பேட்டர்ன் வாங்கிக்கலாம். நீங்கள் கொடுக்குற அந்த மெஷர்மெண்ட்ஸ் படி தான் நாங்கள் வந்து பேட்டர்ன் போடுறோம். அதனால் உங்களுடைய மெஷர்மெண்ட்ஸ் மட்டும் எங்களுக்கு கரெக்டாக எடுத்து கொடுங்க. சப்போஸ் அப்படி இல்லை, இப்போ ரெடிமேட் ப்ளவுசஸ்க்கெல்லாம் என்ன மெஷர்மெண்ட்ஸ் வருதோ அதை வச்சே போட்டு கொடுங்க அப்படின்னாலும் ஓகே தான். அது வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி, ஏன்னா நீங்கள் ஒரு செலவு பண்ணி ஒரு இது வாங்குறீங்க அப்படின்னா அது உங்களுடைய அளவுக்கு ஃபிட்டிங்காக இருந்தால் அது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அது வந்து நார்மலாக நீங்கள் வந்து ஒரு ரெடிமேட் ப்ளவுஸ் பேட்டர்ன் வாங்குனீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கப் ஷேப் எப்படி இருக்குன்னு தெரியாது, ஹைட் எப்படி இருக்குன்னு தெரியாது. அதே மாதிரி அது எல்லாமே நீங்கள் வந்து அந்த வேரியேஷன் வந்து உங்களுக்கு நீங்கள் கரெக்ட் பண்ணுற மாதிரி வரும். அதனால் மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு அவங்கவுங்க ஓன் மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து உங்களுடையதாகவும் இருக்கலாம், உங்கள் கஸ்டமராகவும் இருக்கலாம், உங்கள் வீட்டில் உள்ளவங்க யாரதாக இருந்தாலும் சரி, ப்ராப்பரான மெஷர்மெண்ட்ஸ் ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிவிட்டு அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான பேட்டர்ன்ஸ் வந்து நாங்கள் போட்டு அனுப்புவோம். இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வீவர்ஸ்.